கோவையில் கோவிலுக்கு அருகே இருந்த டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்டார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர் டாஸ்மாக்கை முற்றுகையிட்டு பூட்டு போட முயன்றார். இதையடுத்து வானதியுடன் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் பலரும் கைது செய்யப்பட்டனர். இதற்கு முன் செய்தியாளரிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக அரசு வருமானம் இல்லாத டாஸ்மாக் கடைகளையே மூடியிருப்பதாக குற்றம் சாட்டினார். 500 கடைகளை மூடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு 63 புதிய கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்தில் மாநில அரசாங்கம் உண்மையாகவே எந்தெந்த இடத்தில் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றது, இப்போதும் கூட உயர்நீதிமன்ற உத்தரவின் காரணமாக எந்த இடத்திலெல்லாம் குறிப்பாக கல்வி நிலையங்கள், மத வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களை பற்றி புதிதாக ஒரு சர்வே எடுக்க வேண்டும் என்ற சொல்கின்ற காரணத்தினால் வட்டாட்சியர்களை சர்வே எடுக்கும்படி கூறியிருக்கிறதே தவிர உண்மையாகவே இவர்கள் பூரண மதுவிலக்கை நோக்கி இந்த மாநில அரசாங்கம் எடுத்துச் செல்வமா என்பது சந்தேகத்திற்கிடமாக இருக்கிறது.